நினைவா இருக்கிறவர், நம்மை நினைக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர். சந்தோஷத்தோடு எல்லோரும் சேர்ந்து நான் பாடுவோம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். சந்தோஷத்தோடு காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மறுபடியும் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லலாமா? காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். என்னை காக்கிறார். காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி உங்களுக்கான ரகபோத்தை அவர் தருவார். ஈசாக்குக்கு வாழ்வளித்து பலுகி பெருக செய்வார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு. சந்தோஷமா பாடுங்களேன். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஓ காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல அயர்ந்தார். கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர். எழுந்து வந்தார், அதட்டி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். ஓ எழுந்து வந்தார், அதட்டி சென்றார். ஓ அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்க. என்னை தோளின் மேல் சுமக்க ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். தகப்பனை போல, தாயை போல என்னை நேசிக்க ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அப்படி எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று கரங்களை தட்டி சந்தோஷத்தோடு நாம் பாடுவோம். மோரியாவில் ஆபிரகாமை காணாதவர் போல அயர்ந்தார். ஆனாலும் ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலுகி பெருக செய்தார். கரங்களை தட்டி. மோரியாவில் ஆபிரகாமை அவர் காணாதவர் போல அயர்ந்தார். அவர் காணாதவர். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பழுகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு
சந்தோஷமா இருக்கீங்க? சந்தோஷமா சொல்லுங்களேன். இதை எப்படி பாடலாம்? இந்த வரியை எப்படி பாடலாம்? இல்லை டான்ஸ் ஆடி பாடலாம். ஓகே, சந்தோஷம். இதை எப்படி இந்த வார்த்தையை பாடலாம்? உங்க பேரை சொல்லி பாடுங்களேன். சாந்திக்கு மறு வாழ்வழித்து, பழகி பகவதிக்கு மறு வாழ்வழித்து, சிமித்ராக்கு அப்படி பாடலாமா? வேண்டாமா? பாடலாமா? எத்தனை பேர் சந்தோஷமா சொல்றீங்க? ஆமென். அல்லேலூயா. மறுவாழ்வு வேணுமா? ரகபோத் வேணுமா? அவ்வளோதானா? வேணுமா? சத்தமா? வேணும் வேணும். ஆமென். பாடலாமா? உங்க பேரை சொல்லி பாடலாமா? பாடுவீங்களா? சுந்தரமாமா பாடலாமா? பாடலாமா? ஈசாக்குக்கு உங்க பேரை சொல்லுங்க. மறுவாழ்வழித்து, மறுபடியுமாக மறுவாழ்வழித்து பழுகி, ஆமென். மறுவாழ்வழித்து, ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி, என்னை காக்கின்றவர், காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்ற, என்னை காக்கிறார், என்னை காக்கின்றவர், உருவாக்க. சந்தோஷத்தோடு முகமலர்ச்சியோடு அவருடைய நாமத்தை உயர்த்தி பாடலாம். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு என் மீது நோக்கமாயுள்ளார். என் நினைவெல்லாம் அவர் அறிவார். உங்கள் நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறார். உள்ளிந்திரியங்களை அறிந்திருக்கிறார். நீங்க என்ன யோசிக்க போறீங்கிறது அதற்கு முன்னமே அவர் அறிந்திருக்கிறார். மறுபடியுமாக உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். உன் மீது நோக்கமாயுள்ளார். உன் நினைவெல்லாம். ரெண்டு கரங்களை மேல உயர்த்தி சொல்லுவோம். காக்கின்றவர், உருவாக்கின்றவர், தோளின் மேல், ஆமென். காக்கின்றவர். எனக்கு யாருமே இல்லைன்னு கவலைப்படாதீங்க. உங்களை தோளின் மீது சுமக்கிறவர், உங்களை ஒய்யாரத்தில் வைத்து அழகு பார்க்கிற தேவன் உங்களோடு இருக்கிறார். உங்களை பலப்படுத்துகிறவர், உங்களை சீர்படுத்துகிறவர், உங்களை ஸ்திரப்படுத்துகிறவர். தோளின் மேல் சுமக்கின்றவர், காக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். ஹல்லேலூயா. அவர் அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும், உங்களை விட்டு தூரம் போகிறவர் போல இருந்தாலும், உங்களை கண்டும் காணாதவர் போல இருந்தாலும், அவர் உங்களை பார்த்து கொண்டு இருக்கிறாரு. நீங்க எந்த நிலைமையில இருக்கிறீங்கன்னு அவருக்கு தெரியும். ஆமா, அன்றைக்கு எம்மாவூருக்கு போகிற சீஷர்கள்